ஏற்கனவே அவங்க கூட்டணி பலமா இருந்த கூட்டணி தானே. அதனாலதானே 19 ஜெயிச்சோங்கிறாங்க, 21 ஜெயிச்சாங்கிறாங்க, 24 பணபலத்துல ஜெயிச்சாங்க. உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலேயும் கூட்டணிய எல்லாரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? காரணம், இந்த ஆட்சி மேல மக்களுக்கு மாபெரும் அதிருப்தி இருக்கிறது. அது ஒரு டுபாக்கூர் இன்ஜின் தான் திமுக ஆட்சி. ஏன்னா மக்களை எல்லாம் ஏமாற்று இன்ஜினா இருக்கு. தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாம மகளிருக்கெல்லாம் உதவித்தொகை தர்றான், இன்னும் 3 மாசம் தர்றேன்னு 5000 ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் எல்லாம் இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். திரு கார்த்திக் சிதம்பரம் அங்க பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்காரு. அவர் அலுவலகத்திலேயே பெட்ரோல் குண்டு வீசுற அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இதுக்கு உதயநிதி அவர்களை கேளுங்க, என்ன பதில் சொல்றாரு. யூகமான கேள்விகளுக்கோ நீங்களா நரேட்டிவ் செட் பண்றதுக்கு விஜய் அவர் உங்களோட தான் வருவாரா, அவருக்காக வெயிட் பண்றீங்களாங்கிறதுக்கு நான் நேர்மையான பதில் சொல்றேன். அவருக்காக காத்திருக்கவில்லை. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ஈஸியா வாங்கலாம். ஏசி சார், நீங்க தான் சார் அது மாதிரி ஒரு நேற்று இபிஎஸ் சொன்னார்ல, அதான் நீங்களா ஒரு விஷயத்த ஒரு நரேட்டிவை செட் பண்றீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி எதுவும் இல்லை. அவரும் மறுத்துட்டாரு, பியூஷ் கோயலும் அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் ஒன்றும் சொல்லல, ஏன்னா அவர் சொல்லக்கூடாது. அந்த இபிஎஸ் கிட்ட சொன்னார்ல, அதான் பதில். எனக்கு தெரியல சார். நான் நேற்று நீங்க கேட்டப்ப நான் சொன்னது எந்த ஆங்கிலம்னா, எந்த கூட்டணியும் இப்ப திமுக என்ன பண்றாங்க, நான் காமெடியா நேற்று சொன்னேன். ரோட்ல போற வரவங்க எல்லாம் பிடிச்சி கூட்டணியில சேர்க்கிறாங்க. ஏற்கனவே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்துல பல உயர் பதவிகள் எல்லாம் இருந்துட்டு பொருளாதார ரீதியாக பலமாயிட்டு அரசு கட்சியில எக்ஸ்பைரி ஆனவங்க எல்லாம் சேர்த்திருக்காரு. அது மாதிரி காமெடியா சொன்ன மாதிரி தபால் போட வந்தவங்க, எலக்ட்ரிக் மீட்டர் எடுக்க வந்தவங்க, இன்னும் இந்த ஸ்விக்கி சொமேட்டோல எல்லாம் ஆர்டர் பண்ணா அதை சர்வீஸ் பண்ண வர்றவங்களை எல்லாம் கட்சியில சேர்க்கிற மாதிரி போறவங்க எல்லாம் சேர்த்து நாங்க பலமா இருக்கோங்கிறாங்க. ஏற்கனவே அவங்க கூட்டணி பலமா இருந்த கூட்டணி தானே. அதனாலதானே 19 ஜெயிச்சோங்கிறாங்க, 21 ஜெயிச்சாங்கிறாங்க, 24 பணபலத்துல ஜெயிச்சாங்க. உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலேயும் கூட்டணிய எல்லாரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? காரணம், இந்த ஆட்சி மேல மக்களுக்கு மாபெரும் அதிருப்தி இருக்கிறது. 2001 தேர்தலுக்கு முன்னாடி தெரியாம இருந்துச்சு, தேர்தல் முடிவுல தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அதே மாதிரி 2011 தேர்தல் அப்பையும் எப்பயுமே திமுக மீது உள்ள எதிர்ப்பை மக்கள் வெளியில் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய சுவாபம் உங்களுக்கு தெரியும். காவல்துறையை அவங்க ஏவல் துறையா வைத்திருப்பார்கள். எல்லா ஏரியாலையும் அந்த கீழே வட்ட செயலாளர்ல இருந்து வட்ட நிர்வாகில இருந்து பகுதி நிர்வாகிகள், ஈவன் கவுன்சிலர் கூட அங்க ஒரு மினிஸ்டர் மாதிரி செயல்படுவாங்க. இன்னும் அங்க உள்ள மினிஸ்டர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும். அவங்க எப்படி அவர்கள் எல்லாரையும் அடக்கி ஆழ்வார்கள். அதனால மக்கள் அமைதியா இருந்து அமைதி புரட்சி செய்ய போறாங்க. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதிமுக தலைமையில உறுதியாக தமிழ்நாட்டில் அமைய இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரே சொல்லட்டுமா, எங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுங்களா? இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் நடக்கல. நீங்க டிடிவி நம்பினீங்கன்னா அதை எடுத்துங்க. நேற்று கூட கேக்குறீங்க, அங்க எவ்வளவு நேரம் பேசுனீங்களே, தேதி அறிவிக்க போத. நீ கேட்கறது கரெக்டு. நாங்க அதை சுமூகமாக உரிய நேரத்துல அந்த இபிஎஸும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசி, எல்லார் சார்பாகவும் பேசி, இன்னும் சில பேர் கேட்கறாங்கன்னா நீங்க இங்க கூட்டணி தலைமை இபிஎஸ் தானே, நீங்க அவர்கள் பேசுவாங்க. அப்படி இல்லை, எங்க கூட்டணி அவளை சுமூகமாக இருக்கிறது, நட்போடு இருக்காங்க. இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்குமாங்கிற தெரியாத அளவிற்கு எப்படி எல்லாம் பிரச்சனை இருந்துச்சு, எவ்வளவு எல்லாம் இப்ப மூடி மறைச்சிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. 6 மாசமா ஒண்ணுச்சு. அது அந்த மாதிரி இல்லாம எங்க இதுல சுமூகமாக முடித்துக் கொள்வோம். உரிய நேரத்துல பேசுவாங்க. நீங்க இது டிலே ஆறதுனால உங்களுக்கு இது மாதிரி பல இது வருது. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a delay. We will finalize it appropriately. ஒண்ணுமே இது வரைக்கும் இஷ்யூவே கிடையாது, எதுவுமே இல்லை. பல பிஎம் வர்ற மீட்டிங்கள் வந்துச்சு. அவங்க அமித்ஷா அவர்கள் பல இடங்கள் சுற்றுப்பயணம் போறாங்க. அதனால அவரும் இவரும் உட்கார்ந்து பேசி
எல்லார் சார்பாகவும் சுமூகமாக, ஏன்னா தொகுதி பங்கீடுங்கிறது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், உங்களுக்கு தெரியும். என்னதான் நாங்க 8 வருஷமா கூட்டணி இருக்கேன்னு சொன்னாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி எப்படியெல்லாம் எவ்வளவு அளவுக்கு அதுல ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப், எவ்வளவு வார்த்தை போராட்டம் இதெல்லாம் நடந்துச்சு. அவர் மாணிக்கம் தாக்கூர் மாதிரி இன்னும் சக்கரவர்த்திங்கிறவர்லாம் எந்த அளவுக்கு அதை பேசி, திமுக எந்த அளவுக்கு அதையெல்லாம் அவருக்கு எதிராக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் பேசுனாங்க தெரியும். அதே மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சுமூகமாக முடிப்போம், ப்ராப்பராக முடிப்போம். இது டிலே இல்லை, உரிய நேரம். அவர் ஹோம் மினிஸ்டர் அவர்களும் பல வேலைகளில் இருக்கிறதுனாலவே அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பேசி சுமூகமாக எல்லாம் இருக்காங்க. அமமுக மாத்திரம் எல்லா கட்சிகளுக்கும் உரிய இடங்களை சுமூகமான முறையில் எல்லோரும் பேசி முடியும். நீங்க அதை இப்படி இன்டர்பிரேட் பண்றீங்க? இப்ப தமிழ்நாடு என்ன சொல்லுது? இவங்க மத்திய புரட்சி தலைவர், எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல புரட்சி தலைவர்கள் அம்மா அவர்கள்லாம் மத்திய அரசாங்கத்தோட ஒரு இணக்கமான ஒரு உறவுல தான் இருந்தாங்க. இவர் ஏதோ பாகிஸ்தான் அரசாங்கம் மாதிரி மத்திய அரசாங்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஃபீல் பண்றாரு. இவரது இயலாமை எல்லாம், இவர்களது தவறான செயல்பாட்டை எல்லாம் மத்திய அரசு மேல போடுறாங்க. மத்திய அரசு நேற்று கூட பிரதமர் என்ன சொன்னாரு? 3 லட்சம் வீடுகள் கட்டுவதற்காக நிதியை நாங்கள் கொடுத்து விட்டோம், அதை அவர்கள் செயல்படுத்தவில்லை. ஏன்னா மத்திய அரசுக்கு நல்ல பெயர் விடக்கூடாது. அது மாதிரி பெரும்பாலான இது வரைக்கும் 11 லட்சம் கோடி இந்த 11 ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2004 இருந்து 14 வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் 3 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறதாக என்னது ஞாபகம். ஆனா இந்த 12 வருஷத்துல 11 லட்சத்தை தாண்டி 11 லட்சம் கோடியை தாண்டி இவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்திருக்காங்க. வர்றப்பெல்லாம் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 6000 கோடி, நேற்று கூட 5500 கோடிக்கு திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. ரெட்டை இன்ஜின் கேட்டீங்கல்ல, அது மாறுது. அதாவது தமிழ்நாட்டுல அதிமுக இன்ஜின் இருக்கும், அதை இன்னொரு இன்ஜினா அதை சிறப்பா செயல்படுறதுக்கு மத்திய அரசுங்கிற இன்ஜின் உதவி செய்யும். இதை நீங்க வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்றீங்க. இன்னொன்னு அவங்க திமுக தலைவர் சொல்றாரு இது டப்பா இன்ஜின். அது என்ன இன்ஜின் தெரியாது உங்களுக்கு, வித்தவுட் டிக்கெட் இன்ஜின். அது நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு மேடையில சொன்னதை நான் சொல்ல விரும்பல. அது திருட்டு இன்ஜின். அது அப்படிதானே சொல்லணும், திருட்டு ரயில் ஏறி வந்தோமே அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அது ஒரு திருட்டு ரயில் இன்ஜின். அது இன்னும் சொல்ல போனா அது ஒரு துபாக்கூர் இன்ஜின் தான் திமுக ஆச்சு. ஏன்னா மக்களைகள்லாம் ஏமாற்று இன்ஜினா இருக்கு. தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றாம மகளிருக்கெல்லாம் உதவித்தொகை தர்றான், இன்னும் 3 மாசம் தேர்றேன்னு 5000 ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் எல்லாம் இவர்களுக்கு வாக்களித்து என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா மாற்றுத்திறனாளிகளுக்கு 1200 ரூபாய் இருந்தது 1500 ரூபாய் ஆக்குவேன்னு அவங்களுடைய இதுல சொன்னாங்க. எவ்வளவுதான் போராட்டம் பண்ணாங்க. 5 வருடம் ஆகி இருந்தா எவ்வளவு 18000 ரூபாய் கொடுத்துருக்கணும். சும்மா எல்லாரும் 2000 ரூபாய் கொடுத்தா அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்களா? அவங்களே தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். என்ன சொன்னார் உதயநிதி? பாஜக கூட்டணியை 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டமா உயர்த்திருக்காங்க. அது வேண்டுமானால் தமிழ்நாட்டில் அரசாங்கம் பங்களிப்பு இருக்கிறத வேணாலும் போய் இவங்க பேசிட்டு இருக்கணும். அது மாதிரி கல்வி கடன் எல்லாம் தரலன்னா இவங்களே மாணவர்களுக்கு அறிவிச்ச கல்வி கடன் எல்லாம் ரத்துன்னு சொன்னதை நிறைவேற்றாம இருக்கிறதுனாலதான் நீட் தேர்வை ஒரே கையெழுத்துல ரத்து பண்ணிவிடுவோம்னு சொன்னாரு அவரு. அவங்க அப்பா நீக்கிடுவாரு. அதை யாரு மத்திய அரசு தடுக்குதா? அதை எப்படி பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட் கொண்டதை. அதனால மக்களை ஏமாற்றி இப்படி எதுகை மூனையா பேசிலாம் ஏமாத்தி வர முடியாது. உறுதியாக இந்த தேர்தலில் அவங்க பணபலத்தை வச்சுட்டு தான் அவங்க இந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி முறியடிக்கும். ஆமா, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்குது. நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு முதலமைச்சர் குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இல்லை, யாருக்கும் இல்லை. ஒரு காங்கிரஸ்ல ஒரு மூத்த தலைவர் ப. சிதம்பரம் மத்தியில நிதி அமைச்சராக உள்துறை அமைச்சராக இருந்தவர். அவருடைய மகன் திரு கார்த்திக் சிதம்பரம் அங்க பாராளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்காரு.
அவர் அலுவலகத்திலேயே பெட்ரோல் குண்டு வீசுற அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இதுக்கு உதயநிதி அவர்களை கேளுங்க, என்ன பதில் சொல்றாரு. அது மேல 2 வயது பெண் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு. அதுல பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் எதில் எடுத்தாலும் எந்த சட்டவிரோத செயல்பாடு, எந்த வித இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், எந்த வித சமூக விரோத செயல்லையும் பாத்தீங்கன்னா அதுல திமுக நிர்வாகிகளுக்கோ இல்ல திமுகவின் பின்னணியோ அதுல இல்லாமல் இல்லை. அது மணல் கடத்தலாக இருக்கட்டும், மினரல் கடத்தலாக இருக்கட்டும், அது மாதிரி எந்த பாத்தீங்கன்னா விமான பணிப்பெண்கிட்ட கூட போய் தவறா நடக்கிற அளவுக்கு திமுக இன்றைக்கு திமிரு பிடித்து அலைகிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் 76ல எப்படி பாடம் புகட்டினார்களோ அதை போல புகட்டுவார்கள். நேற்று அதுதான் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க, எப்படி கொரோனாங்கிற கடுமையான சூழ்நிலையை நம்ம எதிர்கொண்ட மாதிரி இன்றைக்கு இந்த சூழ்நிலையை இந்தியா மக்களின் நலன் தான் எங்களுக்கு முக்கியம். அந்த அரசாங்கம் அதை உறுதியாக சரியாக செயல்படுவாங்க. நிச்சயம் சரியாக அதெல்லாம் அவங்க எல்லா விதத்தையும் சரிபடுத்துவாங்க. நீங்க யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க யூகமான கேள்விகளுக்கோ நீங்களாம் நரேட்டிவ் செட் பண்றதுக்கு விஜய் அவர் உங்களோட தான் வருவாரா, அவருக்காக வெயிட் பண்றீங்களாங்கிறதுக்கு நான் நேர்மையான பதில் சொல்றேன். அவருக்காக காத்திருக்கவில்லை. அதனால் எந்த பேச்சுவார்த்தையும் தள்ளி போடப்படவில்லை. அதாங்க 2 வயது பெண் குழந்தை, அன்றைக்கு பாக்குற 7 வயது ஒரு பெண் குழந்தை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளத்துல தான் நான் நேற்று ஒரு +2 மாணவி. இதுக்கெல்லாம் காரணம் அடிப்படை இந்த கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை வஸ்துக்கள் மாணவர்களையும் இளைஞர்களையும், வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிற இளைஞர்களையும் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவர்கள் ரொம்ப கொடூரமாக செயல்படுகின்ற நிலைமை உருவாகி இருக்கு. இதை இந்த அரசாங்கம் தட்டி கேட்க போவதில்லை. மே மாதத்திலே இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் தமிழகத்தில் மக்களாட்சி, அம்மாவின் ஆட்சி, என்டிஏ கூட்டணியின் ஆட்சியாக தமிழ்நாட்டில் வரும். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம். ஏசி மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.